சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2024 வருடம் மே மாதம் 31ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை ஒரு 42 நாட்களுக்கு மேச ராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது தமிழ் வருடப்படி வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 27ஆம் தேதி வரை மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். மிதுன ராசிக்கு கடந்த 45 நாட்களாக தொழிற்ஸ்தானமான 10வது வீட்டிலே ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்தார். பெரும்பாலும் தொழில் வேலை மூலம் கொஞ்சம் அலைச்சல், ஒரு நிம்மதியில்லாத தனம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். மேச ராசியில் அசுவினி நட்சத்திரத்தில் ஆனி மாதம் 4ஆம் தேதி வரை செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்கிறார். நட்சத்திர சாரம் கொடுத்த கேது மிதுன ராசிக்கு 4வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். மிதுன ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாதம் 18 முதல் ஆனி மாதம் 4ஆம் தேதி வரை உங்களுக்கு அதிக அலைச்சல் இருக்கும். அதிக கஷ்டங்கள் மூலம் நீங்கள் தடையின்றி லாபங்களை பெற முடியும். கேது புகான் சுகஸ்தானத்தில் இருக்கும்போது சுக வேதனையை ஏற்படுத்துவார். ஒரு இடத்துல நிம்மதியாக நிற்க முடியாது. ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கணும், இது வருமா வராதா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு. ஏதோ ஒன்று அவசரமாக டக்குன்னு செஞ்சிங்கன்னா அது விரயங்களில் போய் முடியும். ஏன்னா வைகாசி மாதம் 32 வரை மிதுன ராசிக்கு 12வது வீட்டிலே 4 கிரக கூட்டணி நிகழ்கிறது. அப்போ இந்த வைகாசி மாதம் 32 வரை உங்களுக்கு விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது. ஆனி மாதம் 4ஆம் தேதி வரை கேது நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் அதிக கஷ்டப்படணும். அதிகமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். ஒரு இடத்துல நிற்க முடியாமல், ஓய்வு இல்லாமல் உங்களுக்கு தொந்தரவுகளை தருகிறது. ஆனி மாதம் 4ஆம் தேதி முதல் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்வார். இது உங்கள் மனம், எண்ணம், சிந்தனை, பேச்சு, உங்களுடைய கற்பனை திறன் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கொஞ்சம் மனம் சந்தோஷப்படுற வழியில் உங்களுக்கு லாபங்கள் வரும். குரோதி வருஷத்தின் ராஜா செவ்வாய். குரோதி வருஷத்தின் மந்திரி சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் செவ்வாயை பார்வை செய்கிறார். மேச ராசியில் செவ்வாய் புகான் ஆட்சி பலம் பெற்று ஏறத்தாழ ஒரு 4 வருடங்கள் ஆகிறது. இப்போ தான் இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் புகான் ஆட்சி பலம் பெறுகிறார். மிதுன ராசிக்கு 6 11வது வீட்டிலே ஆட்சி பலம் பெறும்போது மூத்த அண்ணன், அக்கா, உடன் பிறந்தவர்கள் வழி ஒரு சிலருக்கு விரய செலவுகள் ஏற்படலாம். அண்ணன் அக்காவிடம் பகை, விரோதம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அல்லது அண்ணன் அக்கா வழியில் நீங்கள் ஒரு நல்ல காரியங்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு செலவுகள், விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. 6 லாபத்திலே ஆட்சி பலம் பெறும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு பகை, போட்டி, விரோதங்களுடன் நீங்கள் செய்யக்கூடிய வேலை, தொழில் மூலம் லாபம் சம்பாதிக்க போகிறீங்க. இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், நில பூமிக்காரகன் செவ்வாய் புகான் ஆட்சி பலம் பெறும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு அண்ணன், அக்கா, மூத்த உடன்பிறப்புகளிடம் பகை, விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த செவ்வாய் புகான் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் வீடு, மனை, நிலம், விவசாய நிலங்கள், அசையா சொத்துக்கள் நிறையா இருக்கும். இந்த செவ்வாய் புகான் சுய ஜாதகத்தில் கெட்டு விட்டார் என்றால், செவ்வாய் முழுமையாக கெடுகிறார் என்றால் சனியுடனோ ராகுவுடனோ கூட்டணி சேரும்போது செவ்வாய் முழுமையாக தன்னுடைய பலத்தை இழந்து விடுவார். செவ்வாய் பலம் இழந்து விட்டார் என்றால் வீடு, மனை, நிலம், சொத்துக்கள் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது. முன்னோர்கள் சம்பாதித்த சொத்துக்களில் வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் வந்துவிடும். அண்ணன் தம்பிகளுக்குள் ஒற்றுமை இருக்காது. நிலபுல சொத்துக்கள் வாங்க முடியாது. வண்டி வாகனங்கள் வாங்க முடியாது. சித்தப்பா, பெரியப்பா, பங்காளிகளிடம் பகை வரும். சுற்றி இருப்பவரிடம் பகை வரும். ஏன்னா பகைக்காரகன் செவ்வாய் அதிக கோபத்தை ஏற்படுத்தி எல்லோரிடமும்
பகை விரோதங்களை ஏற்படுத்தி விடுவார். உடல்லிய கூட நோய் நொடி தொந்தரவுகளை தந்து ஒரு மனிதனை இந்த செவ்வாய் கெட்டு விட்டார் என்றால் காலாகாலத்திற்கும் தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும். மிதுன ராசிக்கு 6 கூடியவர் லாபத்திலே சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் பாரி செய்கிறார். உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் மூலம் அல்லது அப்பா சம்பாதித்த சொத்துக்கள் மூலம் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க ஏதோ சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்கள் அதெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. அண்ணன் அக்கா மூத்த உடன் பிறந்தவர்கள் கொஞ்சம் சாதகமாக பஞ்சாயத்தில் கட்டுப்படுவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் பெற்றோர்கள் குடும்பத்தை ஒரு நிலையாக கொண்டு செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. மிதுன ராசிக்கு பாக்கியாதிபதி சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது குடும்ப பெரியோர்கள் பேச்சை கேட்டு செயல்படுங்க. அம்மா அப்பா தாத்தா பாட்டி இப்படி குடும்ப பெரியோர்கள் பேச்சை கேட்டு மிதுன ராசி அன்பர்கள் செயல்படுங்க. சனி பகவான் பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது நீங்கள் ஆத்திர அவசரம் இல்லாமல் செயல்பட வேண்டும். செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை மிதுன ராசிக்கு 2வது வீட்டின் மேல் விழுகிறது. அதனால் வார்த்தையில் கவனம். வெட்டுக்குன்னு பட்டும் படாமல் பேசக்கூடாது. 2ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது பண விஷயங்களில் கவனம். தேவையில்லாத விரயச் செலவுகளை மிதுன ராசி என்பர்கள் குறைத்து கொள்ளுங்கள். எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்களே மற்றவர்களை அதட்டாதீர்கள். கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். செவ்வாய் பகவானுடைய 7ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. ஆனி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். தந்தை காலத்திற்கு பிறகு பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை செய்யலாம். அண்ணன் தம்பி பங்காளிகள் ஒற்றுமையாக வருவாங்க. பூர்வீக சொத்துக்களில் பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை ஆனி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு செய்யலாம். 5வது வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது அவர் 6ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவோ திருமணச் செலவோ அவர்கள் வேலை தொழில் மூலமாக செலவுகளோ மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை 6ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. ஒரு சிலர் கடன் வாங்கி சுபகாரியங்கள் செய்யக்கூடிய நிலை வரும். ஒரு சிலர் பழைய கடனை பழைய பாக்கியை அடைக்கக்கூடிய நிலை வரும். ஒரு சிலருக்கு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் ஏற்படும். ஒரு சிலர் இருக்கின்ற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடிக்கலாம் அப்படின்னு இருக்கின்ற வேலையை விடக்கூடிய நிலை கூட வரும். இருக்கின்ற வேலையை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு விடாதீர்கள். ஒரு வேலை மற்ற வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் உழவு பணியை மேற்கொள்ளலாம். நல்ல மழை பொழியும். தகுந்த கால நேரத்தில் பயிர் செய்யலாம். விவசாயத்தில் நல்ல மகசூல் கொடுக்கும். மிதுன ராசிக்கு 6ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது வேலை தொழில் மூலம் அதிக அலைச்சல் போட்டி பொறாமை உங்களுக்கு யாராவது ஒருத்தர் இடைஞ்சல் கொடுக்குற மாதிரியே இருக்கும். எதிர்ப்புகளையும் பகையும் கடந்து நீங்கள் தொழில் வேலை மூலம் லாபங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இராணுவம் காவல்துறை மருத்துவம் மின்சாரத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். காவல்துறை இராணுவம் மருத்துவம் மின்சாரத்துறை இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் படிக்கலாம். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஆனி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசி என்பர்கள் முயற்சி செய்யலாம். உபஜெயஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது ஆனி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பு. சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும். காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தா வரன் செட் ஆகும். ஆனி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசி அன்பர்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். முதல் தரமாக இருந்தாலும் சரி 2ஆம் தரமாக இருந்தாலும் சரி திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். மிதுன ராசிக்கு 7ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு விரயத்திலே சஞ்சாரம் செய்கிறார்.
பெரும்பாலும் மிதுன ராசி என்பவர்களுக்கு சுப விரய செலவுகள் கைமீறி போயிட்டே இருக்கும். அது வீடு கட்டுவதாக இருக்கலாம், வீடு வாங்குவதாக இருக்கலாம், நிலபுல சொத்துக்களாக இருக்கலாம், வண்டி வாகனங்களாக இருக்கலாம். மிதுன ராசி என்பவர்களுக்கு தொழில் சார்ந்து உங்கள் முன்னேற்றத்திற்கு செலவுகள் உங்கள் கை மீறி போயிட்டே இருக்கும். குருபகவான் 12வது வீட்டிலே மறையும் போது கலத்தர சுகம் உண்டு. கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் பிரியம் அதிகரிக்கும். மற்றபடி நண்பர்கள், உறவினர்கள், கம்யூனிகேஷன் தொடர்பு அவர்களிடம் நீங்களாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்லது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.